அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது கேரட் அல்வா. இப்போ கேரட் சாப்பிடாத குழந்தைங்க கூட அந்த கேரட் அல்வா பண்ணும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் விட்டமின் ஏ இருக்குது. அதனால் நம்ம எப்படி பண்ணலான்னு இப்போ பார்ப்போம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்துருவோம். 3 கேரட் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் எடுத்திருக்கேன். ஜீனி 1 கப் எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன், சோள மாவு 1 ஸ்பூன், பசு நெய் எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 10 நம்பர் எடுத்திருக்கேன். பாதாம் பருப்பு ஒரு 10 எடுத்திருக்கேன். கேரட் அல்வா இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இப்போ நெய் நல்லா காஞ்சிருக்கு. இந்த கேரட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் இப்போ நல்லா வதக்கியிருக்கேன். இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கேரட் வெந்து பால்லாம் நல்லா சுண்டி நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த பதத்தில் வந்து நம்ம ஜீனியை சேர்த்துக்கலாம். ஜீனி இப்போ சேர்க்கும்போது மறுபடியும் நல்லா மெல்ட் ஆகும். நல்லா கிளறிட்டே இருக்கணும். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இது எதுக்குன்னா நம்ம இனிப்பு சுவையை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கூட்டி கொடுக்கும். அதுக்காக தான் நான் சேர்க்குறேன். அடுத்தது ஏலக்காய் தூளையும் சேர்த்துப்போம். இப்போ நல்லா ஜீனியெல்லாம் நல்லா சேர்ந்து வெந்து இப்போ நல்லா ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. இதில் நம்ம சோள மாவை தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன். இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இது எதுக்கு சேர்க்கணும் அப்படின்னா நம்மளோட அல்வா பதம் வந்து கரெக்டாக வரும். இதோட சேர்ந்து கேரட் வந்து பிசுறு பிசுறாக நம்ம சாப்பிடும்போது அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறனால நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதோட இப்போ முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். அடுத்தது பாதாம் பருப்பு இதோட தூவிட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கேரட் அல்வாவுக்கு ரொம்ப நெய் தேவையில்லை. ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா சுற்றி ஒட்டாத பதம் வரும்போது நம்ம வந்து இறக்கிக்கலாம். இப்போது பாத்திரத்தில் ஒட்டாத பதம் வந்திருக்கு. இந்த மாதிரி நான் வந்து கண்டினியூவாக விடாமல் கிளறிட்டே இருந்தேன். இப்போ நல்லா பாத்திரத்தில் ஒட்டாத பதம் வந்திருக்கு. இதுதான் கரெக்டான பதம் அல்வாவுக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். அருமையான டேஸ்டான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நல்லா செமையாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆலினால் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.